நடிகர் விஜய் எவ்வாறு தமிழக முதல்வர் ஆனார் என்பதை பற்றிய ஒரு சிறு காணொளி பார்ப்போமா சார்? தமிழகத்தில் எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசையில் இருக்கிறது ஒரு சீட், இருக்கிறது ஒரே முதலமைச்சர் சீட்டு தான். இதற்காக பல கட்சிகள் பல போராட்டங்கள் பண்ணியிருக்கு. இப்போ நாம் தமிழர்லாம் எடுத்துக்காங்க. நாம் தமிழர் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் போராடிக்கிட்டு இருக்கார். யாரு கூட கூட்டு சேர மாட்டேங்கிறார். நான் என்னைக்கு இருந்தாலும் அந்த முதலமைச்சர் சீட்டை பிடிச்சே அவன் இருக்கார். யார் சார்? நாம் தமிழர். மற்ற கட்சிகள் இப்ப பிஜேபி எடுத்துக்காங்க. தமிழகத்தில் நாம் கால் ஊன்ற முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. யாருங்க? ஆர்எஸ்னுடைய பலம் இந்திய முழுவதும் இருக்கு. அவங்க நல்ல கால் ஊன்றி இருக்காங்க. ஆனால் தமிழகத்தில் தமிழக முதல்வராக முடியுமா என பல தலைவர்கள் மூலம் அவங்க முயற்சி பண்ணாங்க. அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் இருந்த கர்நாடகாவில் இருந்தவர், ஒரு பெரிய ஜாம்புவான் என அவரை சொல்லிக்கிட்டு வாங்க. அவரே டிஎம்கேனுடைய குறைகளை எல்லாம் சொல்லி அவரை தூக்கி உள்ள போட்டு ஸ்டாலின் அவங்களுடைய வாரிசு அவங்க அமைச்சர்களை எல்லாம் தூக்கி உள்ள போட்டு நான் முதலமைச்சர் ஆகியே தீருவேன் அப்படின்னு கங்காணம் கட்டிக்கிட்டு அவரும் என்னென்ன சித்து பயில் ஃபஸ்ட்டு பயில் விட்டாரு, 2வது பயில் விட்டாரு, 3வது பயில் விட்டாரு. எதை விட்டும் ஒன்றும் வேலையாகல. எல்லாம் விஞ்ஞானம் ஊழல், எல்லாம் விஞ்ஞானம் ஊழல். ஒரு இடத்துல நம்ம திருடணும் அப்படின்னா அந்த திருடினதை கண்டுபிடிக்காம இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தான் அது திருடவே ஆரம்பிப்பாங்க. அதுதான் விஞ்ஞான ஊழல்னு சொல்லுவாங்க. அதனால அண்ணாமலை என்ன பண்ணினாலும் அங்க ஒன்றும் பப்பு வைக்கல. இது போன்று சீமான் ஆச்சா, அதுக்கடுத்து அண்ணாமலை ஆச்சா. காங்கிரஸும் 1967 எப்ப பதவி விட்டு போச்சோ அதிலிருந்து மறுபடியும் என்னென்னமோ போராடி பார்க்குறாங்க, தமிழக முதல்வராகலாம் அப்படின்ட்டு. முடிஞ்சுதா? இருக்க காங்கிரஸ் கரைஞ்சிக்கிட்டே தான் போகுது. காங்கிரஸ் கொஞ்ச நாள் தனியாக மட்டும் அவங்களை விட்டுட்டா காணாமலே போயிடுவாங்க. காங்கிரஸ் கட்சி தனியாக ஏடிஎம்கே கூடவோ அல்லது டிஎம்கே கூடவோ சேராம தனியாக நின்னாங்கன்னா ஒத்த சீட்டு வரமாட்டாங்க. ஒரே ஒரு சீட்டு, சிங்கிள் சீட்டு எம்எல்ஏ அவங்களால ஜெயிக்க முடியாது. அந்த அளவுக்கு பூரா காங்கிரஸ் வீக் ஆயிடுச்சு. அதற்கடுத்து வலதுசாரி, இடதுசாரி, பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுக்கு ஒரு ஆசை. வன்னியர் பெல்ட் அங்கங்கே இருக்குல்ல, அந்த வன்னியர் பெல்ட்டில் நம்ம அதை கூட நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வன்னியர் சங்கத்தை ஆரம்பிச்சதில் ராமதாஸ் அவர்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்திருப்பார். அதற்கடுத்து அதே இதை வச்சு அன்புமணி அவர்கள் எப்படியும் தமிழக முதல்வர் ஆவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீ என்னதான் இருந்தாலும் உங்க கம்யூனிட்டி தவிர மற்றக்காரன் உங்களுக்கு போட்டு போடுவானா? வன்னியரை தவிர நீங்கள் முதலமைச்சர்னு சொல்லிக்கலாம், பிடிச்சிக்கலாம். ஒரு பொது கட்சியாக இருந்தால் தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் அனைத்து சமுதாயத்தையும் சார்ந்தது அவங்க வந்துடலாம். ஆனால் நீங்கள் ஒரு ஜாதி இயக்கத்தை வச்சு அந்த ஆசை ஆரம்பிச்சு அவங்க 2 பேரும் மாற்றி இங்கே கொஞ்ச நாள் சவாரி பண்ணுவாங்க, அமைச்சர் வாங்கிக்குவாங்க. திருப்பி அடுத்த கட்சிக்கு போவாங்க, சவாரி பண்ணி அமைச்சர் வாங்கிக்குவாங்க, எம்எல்ஏ வாங்கிக்குவாங்க. அது பாட்டாளி மக்களுடைய குணம். அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதே மாதிரி தான். கம்யூனிஸ்டுகள் எல்லாம் ஏதாவது ஒரு கட்சி, ஏடிஎம்கே டிஎம்கே மட்டும்தான் பலம் பொருந்திய கட்சிகள். இந்த 2 கட்சிகளை குதிரை ஏறினாதான் இடதுசாரி, வலதுசாரி, எல்லா சாரியும் வர முடியும். அப்புறம் முஸ்லீம் லீக் பாரதிய ஜனதா எதிர்ப்பு டிஎம்கே கிட்ட இருக்கிறதுனால இவங்கிட்ட எப்பயுமே
முஸ்லிம்கள் ஓட்டுகள் டிஎம்கே பக்கம் தான் இருக்கும். இது போன்ற சூழ்நிலைகளில் எல்லா கட்சியும் இருக்கும். பாதி கட்சி அந்தாண்டு இருக்கும், பாதி கட்சி இந்தாண்டு இருக்கும். இந்த தவிர பிஜேபி கூட்டணி, பிஜேபி, பாட்டாளி மக்கள், அப்புறம் பாருங்க ஏசி சண்முகம், அப்புறம் புதிய தமிழகம், இது மாதிரி ஒரு குரூப், ஒரு பெரிய குரூப் வச்சிருந்தாங்க. யாருங்க? ஏடிஎம்கே. நாம் இதில் பிஜேபி கூட நம்ம ஆளுங்கட்சி, மத்தியில் ஆளுங்கட்சி இருக்கு. பாட்டாளி மக்கள் ஒரு பெரிய சமுதாய வாக்குகள் இருக்கு. கவுண்டர் சமுதாயம் அப்படிங்கிற வாக்குகள் நமக்கு இருக்கு. நாம கவுண்டர்கள் பூரா நமக்கு தான் போடுவாங்க, வன்னிகர்கள் பூரா நமக்கு தான் போடுவாங்க, அதே மாதிரி பிஜேபி பூரா நமக்கு தான் போடுவாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஏசி சண்முகம் அந்த பக்கம் தான் இருந்தார். அதெல்லாம் முதலியார்கள் எல்லாம் அந்த பக்கம் தான் போடுவாங்க. இது மாதிரி அவங்க அந்த ஜாதியை பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆசை, கண்டிப்பாக நம்ம வந்துரும்ன்ட்டு அவர் எடப்பாடி எப்படி இருந்தார். ஆனால் எடப்பாடி செஞ்ச தப்பு என்னன்னா, அந்த பிரிந்து சென்றவர்களுக்கெல்லாம் மறுபடியும் இழுத்துருக்கணும். முக்குளத்தோர் வாக்கு அப்படிங்கிறது தென்பகுதியில் நல்ல ஜோராக இருக்கும். அந்த முக்குளத்தோருடைய ஓட்டுகளை பெறாமல் விட்டது இவர் ஒரு பெரிய தப்பு. அதே மாதிரி கவுண்டர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கக்கூடாது. இப்போ எப்போ இவர் தலைவராக சென்றாரோ அப்போது முதல் கவுண்டர்களுக்கு ஒரு மிக முக்கியத்துவம் இருக்கிறது என மற்ற இந்த சிறுபான்மை மக்கள்லாம் அந்த கவுண்டர் கட்சியிலிருந்து அப்படியே ஏடிஎம்கேலேருந்து அப்படியே வந்துட்டாங்க டிஎம்கே. அதனால தான் போன தடவை 21 டிஎம்கே வந்துச்சு. பல நலத்திட்டங்கள் இவங்க பண்ணியிருப்பாங்க. இருப்பினும் அந்த கவுண்டர் அப்படிங்கிற ஒரு சமுதாயம், அவங்க சசிகலா, ஓபிஎஸ், தினகரன், இது மாதிரி குரூப்புகள்லாம், இந்த கேசி பழனிசாமி, புகழேந்தி, இந்த குரூப்பெல்லாம் இவருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மாறிட்டாங்க. யாருக்கு? ஏடிஎம்கேவுக்கு. அதனால் அது வீக்னஸாக போயிடுச்சு. அதுக்கு அடுத்து டிஎம்கே இப்போ என்ன டிஎம்கே பண்ண பெரிய தப்பு என்னன்னா, திட்டங்கள் எல்லாம் சூப்பர் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் அழகழகான திட்டங்கள். மகளிர் உரிமை தொகை கனவு கூட கண்டிருக்க மாட்டாங்க. மாதம் 1000 ரூபா, வருஷம் ஆனால் 12,000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துச்சு. வேற எந்த கவர்மெண்ட்டுமே கொடுக்கல. வேற சுதந்திரம் வாங்கியதுலேருந்து எந்த கவர்மெண்ட்டுமே கொடுக்கல. இந்த கவர்மெண்ட்டு தான் மாதம் 12,000 ரூபா கொடுச்சு. விடியல் பயணம் என்ற ஒரு திட்டம், மகளிரெல்லாம் எங்கே வேணாலும் ஃப்ரீயாக போகலாம் வரலாம் அப்படின்ட்டு. இந்த வேலைக்கு போகும் பெண்கள் ரேஷியோலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படிக்கிற மக்கள் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டை நல்லா டெவலப் பண்ணணும். அந்த இதில் இவங்க ஓகே. படிக்கிற மக்கள், அந்த பசங்களுக்கெல்லாம் அரசு பள்ளிகள் படிக்கும் மாணவிகளுக்கு ஒரு 1000 ரூபா, ஐடிஐலாம் படித்தாங்கன்னா கிட்டத்தட்ட 2700 ரூபா கொடுத்துருக்காங்க. சரி, 1750 ரூபா. இவங்க ஒரு 1000 ரூபா, அங்கே முன்னாடியே ஒரு 750 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. 1750 ரூபா ஐடிஐ படிக்கிற பசங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அது இல்லாமல் நான் முதல்வன் திட்டம், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கெல்லாம் நான் முதல்வன் திட்டம், இது போன்ற நல்ல திட்டங்கள் எல்லாம் ஓகே. ஆனால் கீழ்மட்ட லெவலில் அதிக வர்ற லஞ்சம், வர்ற அந்த எந்த ஒரு திட்டம் போட்டாலும் சரி, அந்த திட்டத்தில் பார்ட்டி பண்டுன்னு சொல்லி இந்த விஜய்க்கும் உதயநிதிக்கு 2 பேர்த்துக்கு சண்டை வந்துச்சு. அந்த சண்டை என்னன்னா, ஒரு எந்த திட்டம் எடுத்தாலும் அந்த திட்டத்தில் கட்சிக்கு ஒரு நிதி கொடுத்தாதான் உங்களுக்கு கான்டாக்ட் அப்படிங்கிற மாதிரி அப்புறத்தே இருக்கு. அதில் கட்சியில் ஆயிரக்கணக்கான கோடிகள் குவிச்சு கிடக்கு. ஏடிஎம்கே ஆகட்டும், டிஎம்கே ஆகட்டும், அங்கே இருக்கிற கட்சி அந்த பணத்தை யார் எடுக்கிறாங்க, என்ன எடுக்கிறாங்க, தலைவருக்கு மட்டும்தான் வெளிச்சம். மற்றவங்க எல்லாம் உள்ளே போய் அங்கே கணக்கே கேட்க முடியாது. ஏன்னா அந்த கணக்கு கேட்டு தான் முதலமைச்சர் அங்கேருந்து கட்சியிலேருந்து வெளியே வந்தார்.
யாருங்க? எம்ஜிஆர் வந்து தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஆரம்பித்தார். அங்கேயும் ஊழல் தலைவிரித்து ஆடுது. அங்கே வந்து யாரையும் அரவணைச்சு செல்ல, முக்குளத்தோர் அரவணைச்சு செல்ல, கவுண்டர் சமுதாயம் போய் அங்கே உட்காந்த உடனே தாழ்த்தப்பட்ட அது மாதிரி மக்கள்லாம் அங்கே போயிட்டாங்க. கீழ்மட்டத்தில் பூரா லஞ்சம் ஊழல், லஞ்சம் ஊழல். எவனு தான் ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு அமைச்சர் ஒருத்தர் ஆயிட்டான்னா பல 1000 கோடிகளுக்கு சொந்தமாயிடுறான். அதுக்கு முன்னாடி சாதாரண நபராக இருப்பான். ஒரு அமைச்சராகிவிட்டால் பல 1000 கோடிகளை சம்பாதிச்சிருப்பாங்க. இப்போ பாருங்க, ஏவா வேலு வீட்டில் ரைடு நடந்துட்டு இருக்கு. சாதாரண ஒரு டீசல் என்ஜின் மெக்கானிக், அப்புறம் கண்டக்டர், அவரு ரைடு இப்போ 2 நாளாக நடந்துட்டு இருக்கு. அவர்கிட்ட பல லட்சம் கோடிகள் இருப்பதாக ரைடு போயிருக்கு. போடாத ரோட்டுக்கெல்லாம், கரூரில் போடாத ரோட்டுக்கெல்லாம் 20 கோடி, ஒரு 4 கோடி 5 கோடி எடுத்ததாக, ரோடே போடலையா பில் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தகவல்கள்லாம் வருகிறது. இது போன்ற இந்த 2 கட்சியும் தமிழகத்தை சுரண்டி எடுத்து கீழ்மட்ட மக்கள் எல்லாம் பயங்கரமான காண்டில் இருந்தாங்க. எவன் பணக்காரனாக இருக்கிறானோ அவனுக்கு தான் பொறுப்பு கொடுப்பாங்க, அவனுக்கு தான் பதவி கொடுப்பாங்க, அவனுக்கு தான் எம்எல்ஏ மந்திரி எல்லாம் கொடுப்பாங்க. இந்த கீழ்மட்ட மக்கள்லாம் எவனுமே எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. அதனால் கீழ்மட்டத்தில் இருந்த மக்கள் எல்லாம் கட்டுப்புள் இருந்தாங்க. அதனால் தமக்கும் ஒரு அரசியல் அதிகாரம் வேணும். அந்த 2 கட்சிகளில் புறக்கணிக்கப்பட்டவர்கள் தான் இங்கே விஜய் கட்சியில் இருக்காங்க. எல்லாம் எவனுமே பெருசாக சொல்கிற மாதிரில 2 ஒரு குரூப்பு தவிர மீதி எல்லாமே இந்த 2 கட்சியில் புறக்கணிக்கப்பட்டவர்கள், 2 கட்சியில் வெறுப்பாக இருந்தவங்க மட்டும்தான் இன்னைக்கு விஜயில் இருக்காங்க. அதே மாதிரி கட்சியில் இருந்தவங்க கூட கீழ்மட்ட லெவலில் இருந்தவனுக்கு எவனுக்குமே எந்த ஒரு பலனுமே இல்லை என்பதால் சரி 3வது ஒருத்தர் வேணும் அப்படின்னு பார்த்தாங்க. அந்த டைமில் விஜய் இவர்கள் வந்தார். இவரெல்லாம் இந்த போராட்டம் நடத்தி அந்த போராட்டம் நடத்தி இது பண்ணி அது பண்ணி எல்லாம் அதுதான் என்னமோ காக்கா உக்கார பணம்பழ உளுந்த கேஸ் அது மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு திரைப்பட நட்சத்திரமாக இருந்தார், எல்லோருக்கும் தெரிந்த நபராக இருந்தார். டிஎம்கேவை ஃபுல்லாக திட்டினார். அவர் செஞ்ச ஒரே ஒன்று, ஊழல் கட்சி யார் எழுதி கொடுத்தாங்கன்னு தெரியல. அது ஒரு தீய சக்தி. எப்படி ஜெயலலிதா சொன்னாங்களோ அது மாதிரி ஒரு தீய சக்தின்னு சொன்னாரோ அதே மாதிரி டிஎம்கேவும் மட்டும்தான் திட்டினாரு. மீதி கட்சியெல்லாம் எதையுமே கண்டுக்கல. ஏடிஎம்கே ஆகட்டும், சீமான் ஆகட்டும், பாரதிய ஜனதா ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், இதோ அது லொட்டு லோஸ்க்கு எதையுமே பார்க்கல. இது போன்ற ஒரு செயல்களை செய்ததால் டிஎம்கேவை டார்கெட் பண்ணாரு. கீழ் இருக்கிற மக்கள், கீழ்த்தட்டு மக்களுக்கெல்லாம் அந்த அரசியல் அதிகாரங்கள் எதுவுமே வழங்கப்படல. மகளிர் உரிமை தொகை பாதி பேருக்கு இருக்கிற பாப்புலேஷன்ல பாதி பேருக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்கல. அந்த பாதி பேர் அப்படியே ஆப்போசிட்ல போயிட்டாங்க. யாருக்கு மகளிர் உரிமை தொகை போச்சோ அவன் பூரா ரெட்டலைக்காரனா போயிட்டான், ஏடிஎம்கே காரணம் போயிட்டான். அவங்க என்ன கொடுத்தாலும் அந்த ரெட்டலை விட்டு அவங்கள மாற்ற முடியாது. ஆனால் அதே ரெட்டலைக்காரன் அங்கே யாருங்க எடப்பாடி போய் அங்கே உட்காந்ததுனால கவுண்டர் கட்சி ஆகிப்போச்சு. அந்த கட்சி நமக்கு ரொம்ப உதவாதுன்னு சொல்லி ஏடிஎம்கேனுடைய ஓட்டு பூரா விஜய் கொடுத்துருச்சு. இங்கே கீழ்மட்டத்தில் யாரும் எல்லாருக்குமே கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எதுவுமே செய்யலை. அதனால் கீழ்மட்டத்தில் இருக்கிற எல்லாமே இங்கே விஜய் ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மகளிர் உரிமை தொகை ஒரு பெரிய டிராபேக்காக போயிடுச்சு. அவங்களும் இந்த விஜய்க்கு போட்டதுனால தான் 2 வருஷத்தில், ஏன் உலகத்திலேயே கூட சொல்லலாம், 2 வருஷத்தில் ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு முதலமைச்சர் ஆகிறாருன்னா அது தமிழகத்தில் மட்டும்தான். ஓகேவா? இவ்வாறு ஒரு தமிழக முதல்வராக விஜய் அவர்கள் வருவதற்கு முழு காரணம் விஜயினுடைய அந்த நட்சத்திரம் அல்ல, விஜய் செய்த சேவைகள் அல்ல, விஜய் ஒரு திரைப்படத்தில் நடித்தார்கள் என்பதற்காக அல்ல, அவர் கட்சி செய்த சாதனைகள் எல்லாம் அல்ல.
தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு புரட்சி மாதிரி ஒரு பெரிய மக்களோட ஒரு கொந்தளிப்பு இருந்தது. இந்த 2 கட்சியும் மானங்கட்ட கட்சியாக இருக்குது, 2 கட்சியும் ஊழல் செஞ்ச கட்சியாக இருக்குது, 2 கட்சியும் ஒன்றுக்கும் உதவாத கட்சியாக இருக்குது. கீழ்மட்ட மக்களுக்கு எதுவுமே செய்யலை. எல்லாமும் மேல்மட்டத்தில் இருக்கிற பல கோடிகளை அடித்து வச்சிருக்கான். அதனால் கீழ்மட்டத்தில் இருக்கிற மகா ஜனங்கள், பொது ஜனங்கள், ஏழை எளிய வறிய கட்சி பாகுபாடின்றி, அதாவது ஜாதி பாகுபாடின்றி அனைத்து ஜாதிகளையும் இருக்கிறவன் எல்லா ஜாதிக்காரனும் போட்டான். ஏன்னா அந்த ஏழையாக இருக்கிற மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அந்த ஏழையாக இருக்கிற அந்த மக்களுக்கு ஏடிஎம்கேவும் ஒன்றும் பண்ணல, டிஎம்கேவும் ஒன்றும் பண்ணல. கட்சியில் பதவியில் இருக்கிற மட்டும்தான் எல்லாம் அனுபவிச்சானுங்க. கீழ்மட்டத்தில் இருப்பவனை எவனுமே கண்டுக்கல. அதனால் எல்லா மக்களுடைய எதிர்ப்பு இவர் வந்ததுக்கும், கட்சி ஆரம்பித்ததுக்கும், 26 எலெக்ஷன் வந்ததுக்கும், அங்கே கவுண்டர் கட்சியாக போனதுக்கும், இங்கே மகளிர் உரிமை தொகை பெறாமல் பாதி பேர்த்துக்கு மேலே இருந்ததுக்கும், மகளிர் உரிமை தொகை கொடுத்தது ரெட்டலைக்காரங்களுக்கு, அந்த ரெட்டலைக்காரங்களாக போனதுக்கும், மக்களுடைய கீழ்மட்ட லெவலில் கடுப்பாக இருந்தாங்க சார். அதுதான் அந்த கடுப்பு. அடுத்து நமக்கு யாராவது ஒருத்தர் வரணும்னு பார்த்தாங்க. கரெக்டாக விஜய் வந்தார், அதனால் முதலமைச்சர் ஆனார். இதுதான் காரணம், வேறெல்லாம் ஒன்று. இதுதான் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்க இதுதான் ரீசன், உண்மையான ரீசன் இதுதான். ஓகேவா? தேங்க்யூ. இது போன்ற தமிழகத்தில் நடைபெறும், இந்தியாவில் நடைபெறும் அரசியல் சூழ்நிலைகள், அரசியல் பிரச்சனைகளை உங்கள் வீட்டு வாசப்படிக்கு கொண்டு வந்து சேர்க்க, உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது போன்ற காணொளிகளுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதை 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நீங்கள் எதையோ ஷேர் பண்ணுறீங்க, எது கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் ஆல்.